ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐடிபிபிஎஃப் அதாவது இந்தோ ஜிபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதாவது என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், அதாவது ஜென்ரல் டியூட்டி. ஓகேங்களா? இந்த கேட்டகரி தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான தேதிகள் பார்ப்போம். மார்ச் 4லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 2025 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வேக்கன்சி வந்து ஒவ்வொரு டிசிப்ளின், அதாவது என்ன கேம்ஸில் வருது, ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாகவும் அந்த கேம்ஸில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஈவெண்ட் வைஸாகவும் மேல் கேட்டகரிக்கும் ஃபீமேல் கேட்டகரிக்கும் வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் எவ்வளோ டோட்டல் வேக்கன்சின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அத்லெட்டிக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங், அதுக்கப்புறம் ஷூட்டிங், பாக்ஸிங், வெயிட் லிஃப்டிங், அதுக்கப்புறம் ஆர்ச்சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேரியஸ் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 27 கேட்டகரி கொடுத்துருக்காங்க பேஸ்கெட் பால் வரைக்கும். ஸோ தெளிவாக வந்து இந்த டேபிள் வந்து ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்போ கிராண்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 70 வேகன்சியும், ஃபீமேலுக்கு வந்து 63 வேகன்சியும், டோட்டலாக வந்து 133 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேமில் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்க, அந்த கேமுக்கான வேகன்சி என்ன, நீங்கள் மேல் கேட்டகரியா இல்லை ஃபீமேல் கேட்டகரியான்னு சொல்லிட்டு இந்த வேகன்சி டேபிளை ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துருங்க. சரிங்களா? அதான் ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான். ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. அதே போல் இந்த வேக்கன்சி வந்து டென்டேட்டிவ் தான், மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், இல்லை டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஐடிடிபிஎஃப் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே சொல்லியிருக்காங்க. பேசிக் பே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த டேபிளில். இதையுமே கிளியராக பார்த்துக்குங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 23 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே போல் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த ஈவெண்ட்லாம் வந்து கலந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இண்டிவிஜுவல் ஈவெண்ட், இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் லெவல், அதாவது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்ஸ் நடத்துகிற ஸ்போர்ட்ஸில், இல்லை இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் அசோசியேஷன் நடத்துகிற ஸ்போர்ட்ஸில் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த முக்கியமாக இந்த டேட்டு தான், எந்த பீரியடில் வந்து இந்த ஈவெண்ட், அதாவது கேம்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது 3 ஏப்ரல் 2023 இந்த டேட்லேருந்து 2 ஏப்ரல் 2025. சரிங்களா? இந்த டேட் வரைக்கும், அதாவது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ். ஓகேங்களா? இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வரைக்கும் தான் நீங்கள் வந்து இந்த கேம்ஸில் ஈவெண்ட்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஸோ 2023 ஏப்ரல் 3க்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல் 2 ஏப்ரல் 2025 பிறகு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னா கூட கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த டேட் தான் ரொம்ப முக்கியம். இந்த டேட்டில், இந்த பீரியடில் மட்டும் தான் நீங்கள் இந்த கேம், இந்த ஈவெண்ட்லாம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் மெடல் வின் பண்ணுறதோ, இல்லை பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேஷன் வச்சுக்கிறதோ, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டீம் ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லை நேஷ்னல் லெவலில். சரிங்களா? ஸோ இதை தெளிவாக அந்த டேபிள்லாம் வந்து கிளியராக பார்த்துக்குங்க. இதில் எலிஜிபிலிட்டி ஆகிற அந்த கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்பர் ஏஜ் லிமிட்டில், அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 23 வயசுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? எஸ்சி எஸ்டிக்கு வந்து இந்த 5 இயர்ஸ். அதே போல் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு வந்து 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே. அப்புறம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிஷ்னலாக கொடுத்துருக்கோம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ஓபிசிலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேட்டகரிக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ தெளிவாக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் அன்னக்சர் 2, அன்னக்சர் 6 இருக்குது. நீங்கள் வந்து
ஏஜ் ரிலாக்ஸேஷன் க்ளைம் பண்ணுறதும் சரி, சர்டிஃபிகேட் ஃபார்மேட் தேவைப்படுறதும் சரி, இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த அன்னச்சர்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா. ஸோ அந்த டேபிளில் சொன்னாங்க இல்லையா, அதே போல் தான் இங்கேயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் அந்த டேபிளில் சொன்ன மாதிரி அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் கரெக்டாக மீட் ஆகணும். நீங்கள் இந்த பீரியடில் தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட்டும் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஈவெண்ட்டில் என்ன மாதிரி அந்த லெவலில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுவோம், சரிங்களா. அந்த மார்க் பேசிஸில் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி மார்க்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டேபிள் வந்து, ஓகேங்களா. நீங்கள் என்ன மாதிரி காம்படிஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 9 கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கோல்டு மெடல் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க்கு, சில்வர் மெடல்னால் என்ன மார்க்கு, ப்ரோன்ஸ் மெடல்னால் என்ன மார்க்கு. அதே போல் நீங்கள் ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, மெடல் எதுவும் வின் பண்ணல, ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இதன் அடிப்படையில் தான் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்டே பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதே போல் இதில் ப்ரெஃபரன்ஸுமே இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ், செகண்ட் ப்ரெஃபரன்ஸ், அதாவது முதலில் முன்னுரிமை யாருக்கு, இரண்டாவதாக முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கோல்டு, சில்வர், ப்ரோன்ஸ் இந்த மாதிரி மெடலில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சீனியர் ஜூனியர்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னொரு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அதாவது தேர்ட் பொசிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, அவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரிக்கும் ஃபீமேல் கேட்டகரிக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. இதில் மேல் கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குது, இந்த 3வது காலம், இதையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இதில் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக, சரிங்களா, அதாவது கூர்காஸ், அப்புறம் மராத்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரோக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ஏஜ் அதாவது இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இங்கே தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதே போல் எஸ்டி கேண்டிடேட், ஓகேங்களா, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்களுமே இங்கே நோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதையும் வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் 5th வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் வந்து இந்த ஸ்டேட்லலாம் பர்டிகுலர் ரீஜன்ஸில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த டேபிளை கிளியராக பார்த்துக்குங்க, ஓகேங்களா. எஸ்டிக்கு மட்டும் தனியாக 4th ரோவில் இருக்குது, இது தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிபிஎஃப் அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ படி நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஐசைட் இந்த மாதிரி இந்த டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. requirement.idppolice.nic.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸுமே இருக்குது. இதுக்கு நீங்கள் 100 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் அந்த 100 ரூபாய் ஃபீஸு, அதுவுமே வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா. அதுக்கு பிறகு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதே போல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அதை ஃபஸ்ட் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மார்க் அந்த டேபிள் இருந்துச்சு பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஈவெண்ட்டில் கலந்துருக்கீங்க, உங்கள் டிசிப்ளின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாகவும் அந்த மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சரிங்களா. அந்த மார்க் பேஸில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, சரிங்களா, உங்கள் ஈவெண்ட் என்ன, உங்கள் ஸ்கில் என்ன, உங்கள் பார்ட்டிசிபேஷன் என்ன, எவ்வளோ அந்த மெடல்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி மார்க் போடுவாங்க இல்லையா. அந்த மார்க் பேஸில் ஒவ்வொரு கேம் ஈவெண்ட் கேட்டகரியாக ஹாக்கி, கபடி, ஃபுட்பால்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சரிங்களா. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில சர்டிஃபிகேட் ஃபார்மேட் இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் 8ல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நேஷ்னல் காம்படிஷன் லெவலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்னச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9ல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம் 2 ஃபார்ம் 1 தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரி, உங்களுக்கான ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாம், இது மெடிக்கல் எக்ஸாமே இருக்குது. நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்குது. மெடிக்கல் எக்ஸாம் நீங்கள் மெடிக்கலி ஃபிட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அதையுமே தெளிவான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அப்போ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதே போல் அட்மிட் கார்டு,
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் வந்து சரிங்களா, ஃபிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட்டுக்கு சரி, இல்ல வேறு ஏதாவது பர்பஸ்க்கு சரிங்களா, உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா, அதுக்கு ஹால் டிக்கெட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் மெயில் ஐடிக்கும், மொபைல் நம்பருக்கும் இன்டிமேட் பண்ணுவோம். நீங்கள் ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஆக்டிவ்ல இருக்கிற மெயில் ஐடி, மொபைல் நம்பர் குடுத்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் 10 இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணணும். சரிங்களா? ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து சர்வ் பண்ண முடியாமல், ஒர்க் பண்ண முடியாமல் ரிலீவ் ஆகுறீங்க, அந்த மாதிரிலாம் கேஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு லாஸ்ட்டு 3 மந்த் உங்கள் பே ஸ்கேல வந்து அ ரீ ரீஃபண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அப்படி பண்ணா தான் உங்கள வந்து நாங்கள் ரிலீவ் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவா கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்புறம் சைடு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு வந்து அப்ளிகேபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்ட் பர்சன்ஸ்க்கு எந்த விதமான ட்ராவலிங் அலோவன்ஸு, டெய்லி அலோவன்ஸ்லாம் நாங்க குடுக்க மாட்டோம். நீங்களே தான் உங்க ஓன் அரேஞ்ச்மெண்ட்ல பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஏதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா, இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்க கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு பிறகு இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஒவ்வொரு ஏஜ் லிமிட்ஸ் வைஸாவும் ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஃபீமேல் கேட்டகரிக்கு, மேல் கேட்டகரின்னு சொல்லிட்டு இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. டேபிள்லாம் வந்து கிளியராக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் ஃபார்மேட் ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமா சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்லாம் தேவைப்படுதோ, அதை தெளிவா இங்க எடுத்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? எந்தெந்த அன்னெச்சர் ஃபார்மேட்லாம் தேவைப்படுதுன்னு தெளிவா பார்த்துக்குங்க. அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் ஐடிபிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருந்த கான்ஸ்டபிள் ஜெனரல் டியூட்டி வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2, 2025 தான் லாஸ்ட் டேட்டு. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ண லிங்க்கையும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி தெளிவாக நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்துக்குங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் மீட் ஆயிடுச்சுன்னா மட்டும் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.